வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 15. தன் முன் இருப்போர் கூறியதில் அதிர்ந்து நின்ற ஆதியின் கண்கள் தேடியது ஒற்றாமரை அலைதான். ஆனால் அவள் அங்கு இல்லை. அவள் இல்லாத நேரத்தில் வந்துவிட்ட தன் மடமையை முதலில் நொந்து கொண்டவன் சில நிமிடங்கள் மௌனமாய் அமர்ந்திருக்க, "என்ன தம்பி, ஏதும் பேச மாட்றீக?" என்று தீஞ்சுடரோன் கேட்டார். தனது தாமதத்தில் மாப்பிள்ளை என்ற சொல் தம்பி என்றானதில் பதறியவன், "இல்லங்க, அது முடியாது" என்று கூற, அப்போதே அங்கு அக்னி வந்தான். ஆதியைக் கண்டு புன்னகையோடு, "வா ஆதி" என்று அவன் அழைக்க, அதற்கு வலுக்கட்டாயமாய் பதில் புன்னகை கொடுக்க முயற்சித்தான். அந்த முயற்சியிலேயே ஏதோ சரியில்லையென அக்னி அண்ணன்களை நோக்க, "ஏன்? எங்க பிள்ளைய நாங்க பிரிஞ்சு இருந்ததில்லைங்க. நீங்களும் எங்கன வீட்டோடவே வந்துடுங்களேன்" என்று சிம்மாவரதன் கூற, அதிர்ந்து போன அக்னி தன் அண்ணிகளை பார்த்தான். அவர்களின் முகபாவமே இதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை உணர்த்தியது. ஒரு பெண்ணாக அவர்கள் நினைத்தது பெண்ணுக்கு புகுந்தகமே பெருமை என்பதுதான். 4 பேர் 4 விதமாய் பேசும்படியான இந்த செயலை அவர்கள் விரும்பவில்லை. மேலும் திருமணத்திற்கு பின் ஆணோ பெண்ணோ யாருக்கு வரும் அவமானமும் அவர்களது துணையையும் சென்று சேரும் என்ற கருத்து கொண்டவர்களுக்கு இப்படி வீட்டோடு மாப்பிள்ளையாய் ஆதியை அழைப்பது தங்கள் வீட்டு பெண்ணை இழிவு செய்வதாக நினைத்தனர். "சொல்லுங்க தம்பி" என்று ரணதீரன் வினவ, "அண்ணே, என்னண்ணே இது?" என்று அக்னி கேட்டான். "நம்ம பிள்ளை மேல இம்புட்டு காதல் இருக்குதுல்லடா, இத கூட செய்யக்கூடாதா?" என்று அதிவீரர் வினவ, "என்னண்ணே அபத்தமா பேசுத?" என்ற அக்னி, "ஆதி, சாரிடே" என்றான். மெலிதாய் புன்னகைத்த ஆதி கண்மூடி திறந்து அக்னியை அமைதிப்படுத்தி, "வீட்டோட மாப்பிள்ளையா வர்றத நான் கௌரவ குறைச்சலா நினைக்கலங்க. ஆனா நான் எனக்காக ஆசைப்பட்ட 2டே விஷயத்துல ஒண்ணு என் யாழ், இன்னொன்னு என் வேலை. நான் ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்காக ராப்பகலா உழைச்சு அந்த வேலையில சேர்ந்திருக்கேன். என் கனவும் காதலும் 2மே எனக்கு முக்கியம்தான்" என்று அவன் கூறுகையில் தாமரையால் உள்ளே வர, ஆதி பேசியதை கேட்டதிலேயே என்ன நடந்திருக்கும் என்று அவளுக்கு புரிந்தது. கண்டிப்பான ஒரு பார்வையை தன் அண்ணன்களை நோக்கி அவள் வீச, அதில் நால்வரும் தயங்கி நின்றதில் தன்னவளுக்கு அவ்வீட்டில் எத்தகைய இடம் என்பதை ஆதி வியந்து பார்த்தான். "அண்ணே, உங்களுக்கு என் மேல உள்ள பாசம்தான் இப்படி பண்ண வச்சதுன்னு புரியுதுண்ணே. ஆனா அவர் இங்க வர்றதுக்கு அவருக்கே விருப்பம் இருந்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். அவரோட கனவ வீசிட்டு தான் என் காதல அடையணும்னா, அங்க என் காதல் அவரு கனவுக்கு கொலகாரனா தான் நிக்கும். அப்படி அவர வர வைக்கணும்னு நான் ஒரு காலமும் விரும்ப மாட்டேன்" என்று மதுரையின் பட்ட மகிழ்ச்சியாய் பொங்கியவள், அவளவனைக் கண்டு, "எங்க அண்ணனுங்களுக்கு என் மேல கொள்ள பாசம். நான் சொல்லியிருக்கனே, எனக்காக மட்டுமே யோசிச்சவக உங்கள யோசிக்கலைங்க. அவங்களுக்காக நான் மாப்பு கேட்டுக்கிடுதேன்" என்று கூறினாள். தவறு என்று வந்துவிட்டால் பொற்றாமரையால் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாள் என்பது அங்குள்ளோர் அறிந்ததே. கண்ணவளின் இந்த இல்லத்து பரிமாணத்தை முதன்முறை காண்பவன் சற்றே புன்னகைக்க, அவள் அண்ணன்மார்கள் தங்கையை மன்னிப்பு வேண்ட வைக்கும்படியான சூழலை உருவாக்கியதில் சங்கடமுற்றனர். மூத்த அண்ணனின் கரம் பற்றியவள், அத்தனை நேரமிருந்த கோபம் முற்றுமாக தணிந்து கருணை பொங்கும் கண்களோடு, "நான் பிறந்து வளர்ந்த வீட்டையும் உங்க எல்லாரையும் விட்டு போட்டு போக எனக்கு மட்டும் ஆசையா இருக்குமாண்ணே? பொண்ணுன்னா கண்ணாலம் கட்டி புருஷன் வீட்ல இருந்தாதான் கௌரவம்னு நினைக்கிறவன் நான் இல்ல. ஆனா அவருக்குன்னு இருக்கும் கனவ என்னால உடைச்சிட்டு என் காதலால சந்தோஷப்படுத்த முடியாது" என்று கூற, தங்கையின் கன்னம் பற்றி, "ரொம்ப பெரிய புள்ளையாயிட்டு தெரியுற தாயி" என்று உருக்கமாய் கூறினார். "உங்க அம்மா வளர்ந்துட்டன" என்று அவள் கூற, அதில் புன்னகைத்தவர் ஆதியை நோக்கி, "மன்னிச்சு புடுங்க மாப்ள" என்று மன்னிப்போடு தனக்கு அவர்கள் காதலில் சம்மதம் என்பதையும் சேர்த்து உணர்த்தியிருந்தார். அதில் காதலர்கள் இருவரும் பெரும் ஆனந்தம் கொள்ள, தன் அண்ணன்களை கட்டி அணைத்தவள், "ரொம்ப நன்றிண்ண" என்று மனமார கூறினாள். "உன் சந்தோஷந்தாம்டே எங்க நிம்மதி" என்று தீஞ்சுடரோன் கூற, அவர்களை புன்னகையாய் பார்த்து நின்ற ஆதியின் தோள் தட்டிய அக்னி, "சோழியெல்லாம் எப்படி போகுதுடே" என்று வினவ, "நல்லா போகுது மச்சான்" என்று உரிமையாய் பேசினான். அவனுக்கு அக்னியுடன் எப்போதோ ஒரு அழகான உறவு ஏற்பட்டதால்
அவ்வீட்டில் அக்னியிடம் வெகு நெருக்கமாய் உணர்ந்தான். அக்னிக்கும் தன் தங்கையின் சீனியராக அறிமுகமாகி காதலனாக காணப்பெற்று கண்ணியமும் பொறுப்பும் கலந்த சிறந்த ஆண்மகனாய் பழக்கம் துவங்கியதில் ஆதியை தன் உற்ற நண்பனைப் போல் பார்க்க துவங்கியிருந்தான். கல்லூரி காலத்தில் கிடைக்காத அந்த நட்பு ஆதிக்கு அக்னியின் ரூபத்தில் தற்போது கிடைத்திருந்தது. அதில் ஆதியை விடவும் தாமரையாளுக்கு வெகு திருப்தி. தன்னவனுக்கு தன்னால் கிடைக்கப்பெறும் இந்த சொந்தங்கள் அவனை இதுவரை அடைந்திடா ஆனந்த உணர்வில் திளைக்க செய்திட வேண்டுமென்றே ஆர்வம் கொண்டாள். சரிங்க, கண்ணால செய்தியெல்லாம் பேச நல்ல நாளா குறிச்சிடுவோமா? என்று அர்ச்சனா வினவ, ஆதி புரியாது அக்னியை நோக்கினான். ஆதியை தோளோடு அணைத்தபடி வெளியே கூட்டி வந்த அக்னி, ஆதி, உனக்கு கண்ணாலத்த எங்க வீட்டு முறைப்படியே செய்யறதுல எந்த சங்கடமும் இல்லதானடே? இல்ல உனக்குன்னு ஏதோ ஆசை இருக்குதா? இப்படி இந்த முறையில கண்ணாலம் வைக்கணும்னு? என்று முறையாய் அவன் விருப்பத்தை அறிய, மனம் நெகிழ்ந்து புன்னகைத்தவன், எனக்கு எங்க கல்யாணத்த மருத மீனாட்சி அம்மன் கோவில்ல வைக்கணும்னு ஆசை மச்சான். அத தவிர எனக்கு இந்த சடங்கெல்லாம் பத்தி ஒண்ணும் தெரியாது. நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க என்று கூறினான். மருத பாஷையெல்லாம் பலமா இருக்குதே! எங்க ஆத்தா நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கு போ! என்று அக்னி கூற, அதற்கு பதிலாய் அட்டகாசமான சிரிப்பை கொடுத்தான். வீட்ல கண்ணாலத்துக்கு, துணி எடுக்க போறதுக்கு, தாலி செய்ய சொல்றதுக்குன்னு எது எது என்னன்னைக்கு செய்யணும்னு நல்ல நாள் பாப்பாங்கடே. அந்த நல்ல நாளெல்லாம் பாக்கறதுக்கே ஒரு நல்ல நாள் குறிச்சு தான் பாப்பாக. அப்பவே கண்ணாலத்துக்கும் நாள் பாத்துக்கிடுவாக. நிச்சயதார்த்தம் பண்ண மாட்டோம்டே. பத்திரிக்கை அடிச்சதும் கோவில்ல வச்சு கும்பிட்டு, சாமிக்கு பத்திரிக்கைய வாசிச்சு காட்டுவோம். அதுக்கு பெரியவங்க தான் போவாக. கண்ணாலத்துக்கு மீனாட்சி சொக்கநாதர் பதிச்ச தங்க தாலி தான் செய்வாக. தாலியும் புடவையும் மட்டும் மாப்பிள வீட்டு செலவு. என்றவன் ஆதியை நோக்க, "செஞ்சு போடலாம்டே" என்று புன்னகையாய் கூறினான். "கனால முடிஞ்சு சாந்தி முகூர்த்தம் பொண்ணு வீட்ல தான் வைப்போம். மறுநாள் குலசாமி கோவில்ல பொங்க வச்சு கும்பிட்டுட்டு, வெளிய புகுந்த வீட்டுக்கு எல்லாருமா கொண்டாந்து விடுறது தான் வழக்கம்" என்று அக்னி கூற, "மச்சான், குடும்பம் மொத்தமும் வந்து தங்குற அளவு என் வீடு தாங்காதே" என்று பீதியோடு கூறினான். அதில் வாய்விட்டு சிரித்த அக்னி, "பெரிய அண்ணன் பெரிய மதனி மட்டும் தான் வருவாங்க. கவலைப்படாதடே" என்று அக்னி கூற, தானும் சிரித்துக் கொண்டவன், "ரொம்ப நன்றி மச்சான்" என்றான். "எதுக்குடே? நான் ஏதும் பேசி அண்ணனுங்கள ஒத்துக்கிட வைக்கல. அவங்க தான் உன்னைய பத்தி விசாரிச்சு முடிவு பண்ணாக" என்று அக்னி கூற, "அதுக்கில்ல மச்சான். நான் நன்றி சொன்னது உனக்காக" என்றான். அக்னி புரியாமல் பார்க்க, "இந்த நட்பு எதிர்பாராத உறவு மச்சான். எனக்காக என் இடத்துல இருந்து நீ யோசிக்கிறியே, அதுவே மனசுக்கு இதமா இருக்குது" என்று ஆதி கூற, அவன் பாசத்திற்காக எத்தனை எத்தனை ஏக்கம் கொண்டிருந்திருக்கிறான் என்பது அக்னிக்கு புரிந்தது. "என் தாய் உன்னை நல்லா பாத்துக்கிடும்டே" என்று அக்னி கூற, "அவ நிச்சயம் என்ன நல்லா தான் பாத்துப்பா மச்சான். அதுல எல்லாம் எனக்கு சந்தேகமே கிடையாது" என்று பெருமை பொங்க கூறினான். அதில் புன்னகைத்துக் கொண்ட அக்னி அவனை உள்ளே கூட்டி செல்ல, "தம்பி, வர வெள்ளி நல்ல நாளா இருக்குது. அன்னைக்கே எல்லாத்துக்கும் நாள் குறிச்சிடுவோமா?" என்று தடாதகை நாச்சியார் வினவ, "சரிங்கக்கா" என்றான். "நீங்களும் வந்துடுங்க. நாள் குறிச்சு போட்டு அதுக்கேத்த போல மித்த காரியமெல்லாம் செஞ்சு போடுவோம். சேலை எடுக்கிற அன்னைக்கே தாலிக்கு செய்ய சொல்லிப்புடுவோம். தாலியும் முகூர்த்த சேலையும் மட்டும் உங்க செலவு தம்பி" என்று அம்பிகா கூற, "சரிங்கக்கா" என்றான். "கன்னாலத்த நம்ம மீனாட்சி அம்மன் கோவில்லயே வச்சுடுவோம். ரிசப்ஷன் வைக்கிறதெல்லாம் எங்க வழக்கத்துல கிடையாது. உங்களுக்கு ஆபீஸ் தோழர்கள கூட்டி வைக்கணும்னா வச்சுக்கிடுங்க" என்று விஜயலட்சுமி கூற, "சரிங்கக்கா. அதன மாமா?" என்று கேட்டபடி அவனுக்கு இருபுறமும் வந்து அமர்ந்தனர் இரட்டையர்கள். அதில் லேசாய் சிரித்தவன் ஆம் என்பதாய் தலையசைக்க, கண்களில் காதலும் கருணையும் பொங்க அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள் பொற்றாமரையாள். "ஐத்த, கண்ணுல காதல் டன் டன்னா ஊத்துது போலயே" என்று அவளை இடித்துக் கொண்டு வந்த காயத்ரி கூற, "அடி, என்ன சேட்டையா?" என்று நாணத்தை மறைக்க முயற்சித்த வண்ணம் கேட்டாள். "ஐயோ என் கண்ணு! சித்திக்கு முகமெல்லாம் வெக்க சிவப்பா சிவக்குது பாரு" என்று திலகாவும் இடித்துக் கொண்டு வந்து நின்றவளாய் கூற, "திலகா" என்று பொய் கோபத்துடன் பற்களை கடித்தாள். "பாருங்கக்கா, பல்ல கடிச்சு வெக்கத்த அடக்குறாக" என்று அங்கேயும் வந்துவிட, "ஆமா அண்ணி, கன்னமெல்லாம் எப்படி செவக்குது பாருங்க. அயித்த முகத்துல கல்யாண கலம் வந்துருச்சுடியோய்" என்று காயத்ரி கூறினாள். இவர்களது கேலி பேச்சில் மென்மேலும் சிவந்தவள், "ஐயோ போதும் போதும்" என்று விட்டு நகர, "ஏ அத்த, எங்க ஓடுத?" என்றபடி எழுந்து வந்த செழிலன் அவளை கூட்டிக் கொண்டு வந்து ஆதியின் அருகே அமர்த்தினான்.
தோள்கள் உரசி அருகருகே இடித்துக்கொண்டு அமர்ந்ததில் திடுக்கிட்டு போனவள் ஆதியை திரும்பி பார்க்க, முதன்முறை பெறப்பட்ட அந்த சில்லென்ற உணர்வில் ஆதியும் அவளை திடுக்கிட்டு நோக்கினான். சட்டென சூடேறி சிவந்துவிட்ட கன்னங்களை மறைக்க முடியாது முகம் தாழ்த்தியவள் அத்தனை பேரும் அங்கே தங்களை நோக்குவதை தாளாமல், "செடிலா, வெளாட்டு போதும்" என்று கூறி விறுவிறுவென எழுந்து சென்றுவிட, பெரியோர் யாவரும் வாய்விட்டு சிரித்தனர். ஆணவனாகிய தனக்கே வெட்கம் வரப்பெற்ற ஆதி, அதற்கு மேல் அங்க இருக்க இயலாமல் புறப்பட வேண்டி எழுந்திட, "அதென்னையா வெறும் வயிறா போறது? சித்த இருந்து கைய நனைச்சிட்டு போ" என்றபடி அர்ச்சனா உணவை எடுத்து வைக்க சென்றார். அதன்படியே அவர்களுடன் பேசி உண்டு முடித்தவன் புறப்பட, மாடிப்படியோரம் நின்றபடி கண்களால் அவனுக்கு விடை கொடுத்துவிட்டு மீண்டும் உள்ளே ஓடிவிட்டாள் ஈஸ்வரனின் யாழ்.